நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை நம்பி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ப கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி துளிகள், தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் அகில இந்திய வானொலியில் 2வது அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை எந்த நாடு பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான். 2வது இடத்த பாகிஸ்தான் பெற்றுள்ளது. குறைந்த விலை கொண்ட மற்றும் எளிதில் கொண்டு செல்லக்கூடிய ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராஜெனகா கோவிட்-19 தடுப்பூசியை வெளியிட்ட உலகின் முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டன். அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை வெளியிட்ட முதல் நாடு பிரிட்டன். 2017ஆம் ஆண்டின் உலக உலக அழகி போட்டியின் வெற்றியாளரான மானுஷி சில்லர். இங்க பார்த்தீங்கன்னா 2017ல உலக அழகி போட்டியின் வெற்றியாளர் யாருன்னா, மனுஷி சில்லர் பார்த்தீங்கன்னா, பாலின அடிப்படையிலான வன்முறைகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த செய்வதற்காக ஆரஞ்ச் த வேர்ல்ட் என்ற உலகளாவிய முயற்சிக்கு ஐக்கிய நாடுகள் பெண்கள் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகேவா? ஸோ இந்த பெண்களுக்காக இவர் வந்து ஆரஞ்ச் த வேர்ல்ட் என்ற உலகளாவிய முயற்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். யாரு? மானுஷி சில்லர். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, தேசிய செய்திகள். இதுல பார்த்தீங்கன்னா, லடாக்கில் வானிலை ஆய்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இத பத்தி எலாபரேட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, மத்திய புவி அறிவியல் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன். இவர் தான் வந்து மினிஸ்டர். ஓகேவா? ஹர்ஷவர்தன் அவர்கள் சமீபத்தில் லடாக் ஒன்றிய பிரதேசத்தில் ஒரு வானிலை ஆய்வு மையத்தை திறந்து வைத்தார். லடாக்கில் அமைந்துள்ள முதல் வானிலை ஆய்வு மையம் இதுவாகும். ஓகேவா? ஸோ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, 3500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக உயர்ந்த வானிலை ஆய்வு மையமாகும். ஓகேவா? இத நோட் பண்ணிக்கணும். கொல்கத்தா, குவஹாத்தி, மும்பை, புதுதில்லி, சென்னை மற்றும் நாக்பூர் ஆகிய இடங்களில் 6 பிராந்திய வானிலை மையங்களை இந்திய வானிலை ஆய்வுத்துறை கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ இத தவிர மீதி எங்கெங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா, குவஹாத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, மும்பை, புதுடெல்லி, சென்னை, நாக்பூர். இது லடாக் தவிர மீதி 6 இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் நியூஸ். சரி, நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சாகர்மாலா கடல் விமான சேவை திட்டம். சில தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் சாகர்மாலா கடல் விமான சேவை திட்டத்தை இந்திய அரசு தொடங்க உள்ளது. அகமதாபாத்ல உள்ள கெவடியா மற்றும் சபர்மதி ஆற்றங்கரைக்கு இடையேயான கடல் விமான சேவையானது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது. இதை யார் திறந்து வச்சாங்கன்னா, நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி 2019ல அக்டோபர் 31 அன்னைக்கு திறந்து வச்சாரு. தற்போது நாட்டில் செயல்படும் ஒரே கடல் விமான சேவை இதுவாகும். ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகர்மாலா கடல் விமான சேவை திட்டம். எதுக்கும் நடுவுல அப்டின்னா, அகமதாபாத்தில் உள்ள கெவடியா மற்றும் சபர்மதி ஆற்றங்கரைக்கு இடையேயான கடல் விமான சேவை. ஓகேவா? ஸோ இத பார்த்தீங்கன்னா, முன்மொழியப்பட்டுள்ள வழித்தடங்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், மும்பை, துவரகா குஜராத்ல இருக்குது, காண்ட்லா, யமுனா நதிக்கரை டெல்லில, அதுக்கப்புறம் குவஹாத்தி, நெக்ஸ்ட் குவஹாத்தி நதிக்கரை ஆசாம்ல, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உம்ரான்சோ நீர்த்தேக்கம் அசாம்ல, ஹின்சி அணை மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் எராய் அணை மகாராஷ்டிரா. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரப்போஸ்டு லொகேஷன்ஸ் இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொச்சி, மங்களூரு இயற்கை எரிவாயு குழாய். ஸோ இயற்கை எரிவாயு குழாய் இங்க பார்த்தீங்கன்னா, இத யார் வந்து இது பண்றாங்கன்னு பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி இந்த குழாய் திட்டத்தை ஜனவரி 5ஆம் தேதி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஸோ நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். இந்த குழாயின் நீளம் 444 கிலோமீட்டர் ஆகும். ஓகேவா? இந்த குழாய் கேரளாவில் எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்கள் வழியாக சென்று கர்நாடகாவின் தட்சிணா கன்னட மாவட்டத்தில் உள்ள மங்களூருவில் சென்று முடிவடைகிறது. ஸோ ஒரு பிக் பிளானே போட்டுட்டாங்க. ஓகேவா? கேரளாவின் எர்ணாகுளம் அங்கருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மங்களூருவில் சென்று முடிவடைகிறது. இது இந்திய எரிவாயு ஆணைய நிறுவனத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு வந்து
இந்திய எரிவாயு ஆணையத்துடைய பங்கு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. கொச்சி, மங்களூரு. கொச்சியிலேருந்து மங்களூரு இயற்கை எரிவாயு குழாய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது இந்த டயகிராம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அது வந்து நம்ம முன்னாடி பார்த்ததான அதே இது இங்கிலீஷ்ல குடுத்துருக்கேன். இங்க அப்ராக்ஸிமேட்டா வந்து 450 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லப்போனா 444 kilometers. The 450 kilometers long pipeline passing from Kochi in Kerala to Mangalore in Karnataka will supply environment friendly PNG and CNG to 10 districts along the pipeline. Okay, va? So the pipelines will offer clean and sustainable fuel to several industries in the petrochemical and fertilizer sector and also promote other gas-based industries, lead to socio-economic and health dividends for the people of Kerala and Karnataka, spur economic growth and create employment opportunities in the southern region of the country. ஓகேவா? இங்க டயகிராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ எங்க தொடங்கி எங்க முடியடையுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? A big step towards achieving self-reliance in energy. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தில்லி தமிழ் அகாடமி. டெல்லி தமிழ் அகாடமி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க தில்லி அரசானது தமிழ் அகாடமியை அமைத்துள்ளது. கலாச்சாரத்தை பாதுகாக்க என்ன அமைத்துள்ளது? இந்த தில்லி அரசானது தமிழக அகாடமியை அமைச்சுள்ளது. மேலும் இது முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் மற்றும் தில்லி தமிழ் சங்கத்தின் தற்போதைய உறுப்பினரான என் ராஜாவை இந்த அகாடமியின் துணைத் தலைவராக நியமித்துள்ளது. யாரு வந்து துணைத் தலைவரா இருக்காங்க அப்படின்னா என் ராஜா. எச் ராஜா இல்லைங்க, என் ராஜா. 2004 அதாவது 2004ஆம் ஆண்டில் இந்தியாவில் செம்மொழியாக வகைப்படுத்தப்பட்ட முதல் மொழி தமிழ் ஆகும். டெல்லி அரசு ஏற்கனவே சமஸ்கிருதம், உருது, இந்தி, பஞ்சாபி, மைதிலி மற்றும் போஜ்புரி மொழிகளுக்கான அகாடமியை நடத்தி வருகிறது. இந்தி, உருது, பஞ்சாபி மற்றும் ஆங்கிலம் ஆகியவை டெல்லி அரசின் அலுவல் பூர்வ மொழிகள் ஆகும். ஸோ இது வந்து தில்லி தமிழ் அகாடமி, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னைக்கு நடக்குது என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, நடக்க போகுது. ஓகேவா? அமைத்துள்ளது. இதுக்கான ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இனிமேட்டு நடக்கும். தேசிய அளவியல் கருத்தரங்கம் 2021. இது அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றம் நிறுவப்பட்ட 75வது ஆண்டு கொண்டாட்டமான 2021ஆம் ஆண்டு ஜனவரி 4 அன்று நடத்தப்பட்டது. இது தேசிய அளவியல் கருத்தரங்கம் 2021. இது அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றம், தேசிய அறிவியல் ஆய்வகம் என்ற நிறுவனத்தால் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஓகேவா? எல்லாமே டெல்லியிலேயே வருது இல்லையா? அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்டா குரூப் 1ல வந்து எந்த இடத்துல வந்து இந்த மாநாடு நடந்துச்சு அப்படின்னு வந்து தெளிவா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாநாட்டிற்கான கருத்துரு தேசத்தின் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான அளவியல். ஓகேவா? ஸோ தீமை கேட்பாங்க. தேசத்தின் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான அளவியல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்நிகழ்ச்சியில் தேசிய அணுவியல் நேர அளவீட்டு முறை மற்றும் பாரதிய நிர்தேஷக் திரவியா ஆகியவற்றை பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில தான் வந்து நிர்தேஷக் திரவியா ஆகியவற்றை பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 2.8 2.8 நானோ நொடிகள் என்னும் துல்லியத்துடன் இந்திய நிலையான நேரத்தை தேசிய அணுவியல் நேர அளவீட்டு முறை வழங்கும். அவர் தேசிய சுற்றுச்சூழல் தரநிலை ஆய்வகத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். யாரு? நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் எது கீழே வருது அப்படின்னா தேசிய அளவியல் கருத்தரங்கம். இது எதுக்காக வந்து இது பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றம், தேசிய இயற்பியல் ஆய்வகம் என்ற நிறுவனத்தால் தில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஓகேவா? ஸோ தொழில்துறை ஆராய்ச்சிக்காக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டேட்டு? ஜனவரி 4. நெக்ஸ்ட் வேளாண் ஹாக்கத்தான் 2020. இது பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவும் புதுமைகளை விரைவுபடுத்துவதற்கும் வேண்டி நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இணைய வழி கூட்டமாகும்.
புதுடெல்லியில் பூசாவில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து வேளாண்மை ஒத்துழைப்பு மற்றும் உழவர் நலத்துறையால் இது ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த 2 மாத கால நிகழ்வு இந்திய வேளாண் வரலாற்றில் முதல் மற்றும் மிகப்பெரிய ஒரு இணைய வழி நிகழ்வாகும். ஓகேவா? ஸோ வேளாண் ஹாக்கத்தான். ஹாக்கத்தான்னாலே உங்களுக்கு போட்டி தானே! ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, புதுமைகளை விரைவுபடுத்துவது வேண்டி ஒ நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய இணைய வழி கூட்டமாகும். ஃபுல்லா இன்டர்நெட் பேஸ்டு கூட்டம் தான் நடந்திருக்கு. எங்க அப்டின்னா, புதுடெல்லி. பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்த 3மே என்னது? புதுடெல்லி. 2 மாத கால நிகழ்வு இந்திய வேளாண் வரலாற்றில் முதல் மற்றும் மிகப்பெரிய ஒரு இணைய வழி நிகழ்வாகும். ஸோ, வேளாண் ஹாக்கத்தான் எத்தன மாசம் நடந்துச்சுன்னா, 2 மந்த்ஸ். சரியா? நெக்ஸ்ட் 4வது உலகளாவிய ஆயுர்வேத திருவிழா. 4த் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல். இது வந்து 2021 மே மாதத்தில் கேரளாவில் கொச்சியில் நடைபெறவுள்ளது. மேல நடக்க இருக்கு. மே 16-20 டேட்டு. இந்த நிகழ்வின் கருத்துரு என்ன அப்டின்னா, ஆயுர்வேத மருத்துவ சுற்றுலா இந்தியாவின் நம்பகத்தன்மையை உணர்த்துதல் என்பதாகும். ஓகேவா? ஆயுர்வேத மருத்துவ சுற்றுலா இந்தியாவின் நம்பகத்தன்மையை உணர்த்துதல். இது உலகம் முழுவதும் எங்கும் நடத்தப்படாத மிகப்பெரிய ஒரு ஆயுர்வேதம் சார்ந்த நிகழ்வாக அமையும். ஓகேவா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ஆரோக்கியா ஃபேர் எங்க அப்டின்னா கேரளா, கொச்சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள் பார்த்தீங்கன்னா, மலாலா யூசுப்சாய் சட்டம். பாகிஸ்தான் பெண்களுக்கான அமெரிக்காவானது இந்த சட்டத்தை சமீபத்தில் நிறைவேற்றியது. 2020 மற்றும் 2022 ஆண்டுகளுக்கு இடையில் பாகிஸ்தான் பெண்களுக்கு குறைந்தது 50% அளவிற்கு கல்விக்கான உதவித்தொகையை சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற இந்த சட்டம் கோருகிறது. ஓகேவா? 50% அளவிற்கு கல்விக்கான உதவித்தொகையை சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க நிறுவனம் வழங்கணும் அப்படின்னு இந்த சட்டம் கோருது. மலாலா என்பவர் பாகிஸ்தானிய பெண் கல்விக்கான ஒரு ஆர்வலர் ஆவார். இவர் 2014ஆம் ஆண்டில் மிக குறைந்த வயதில் நோபல் பரிசை பெற்றவர் ஆவார். யாரு? மலாலா யூசப்சாய். ஒரு சோசியல் சர்வீஸ். ஓகேவா? செய்றவங்க. இவங்க வந்து இந்த இதுக்காக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இத கேட்டும் கேட்டாச்சு, நிறைவேற்றியும் விட்டாச்சு. நெக்ஸ்ட் மைத்ரி சேது பாலம். மைத்ரி சேது பாலம் பார்த்தீங்கன்னா, இது ஃபெனி ஆற்றின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு பாலமாகும். இது தெற்கு திரிபுராவை வங்கதேசத்தின் ராம்கருடன் இணைக்கிறது. ஓகேவா? ஸோ இது வங்கதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்திற்கு அணுகும் வசதியினை வழங்க இருக்கிறது. தற்போது வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடலை அணுகுவதற்கான ஒரே வர்த்தக இடம் மேற்கு வங்கத்தின் ஹால்தியா துறைமுகமாகும். மைத்ரி சேது பாலம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, எந்த ஆற்றின் மேல அமைந்திருக்கு? ஃபெனி ஆற்றின் மேல அமைந்திருக்கு. இது வந்து அம் தெற்கு திரிபுராவை வங்கதேசத்தின் ராம்கருடன் இணைக்கிறது. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, இ எதையும் இணைக்குது? தெற்கு திரிபுராவை வங்கதேசத்தின் ராம்கருடன் இணைக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்திற்கு அணுகும் வசதியினையும் வழங்குகிறது. அது மட்டும் இல்ல, வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடலை அணுகுவதற்கான ஒரே வர்த்தக இடம் எதுன்னா, இந்த மேற்கு வங்கத்தின் ஹால்தியா துறைமுகம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பொருளாதார செய்திகள். நிலையான பயண காப்பீட்டு கொள்கை. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையமானது சமீபத்தில் நிலையான பயண காப்பீட்டு கொள்கையை முன்மொழிந்துள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணங்களின் போது காப்பீட்டு தொகையை உறுதி செய்வதே இந்த கொள்கையின் நோக்கமாகும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ப வந்து சர்வதேச பயணம் செய்யும்போது, காப்பீட்டு தொகையை உதவி செய்வது தான் எந்த நோக்கம்? நிலையான பயண காப்பீடு கொள்கை. ஓகேவா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். மரத்தாலான செயற்கைக்கோள்கள். ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் 2023ஆம் ஆண்டில் விண்ணிற்கு மரத்தாலான செயற்கைக்கோள்களை செலுத்த உள்ளனர். இது விண்வெளி சிதைவுகளின் மீதான சிக்கலை தீர்க்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூமியின் வளிமண்டலத்தில் மீண்டும் நுழையும் அனைத்து செயற்கைக்கோள்களும் எரிந்து சிறிய அலுமினா துகள்களை உருவாக்குகின்றன. இந்த சிதைவுகள் பல ஆண்டுகளாக
மேல் வளிமண்டலத்தின் இது பார்த்தீங்கன்னா, இந்த சிதைவுகள் பல ஆண்டுகளாக மேல் வளிமண்டலத்தின் மிதக்கின்றன. ஆனால் இந்த புதிய செயற்கைக்கோள்கள் மரத்தால் ஆனவை ஆகும். ஓகேவா? ஸோ இது எதனால ஆனது அப்படின்னா, மரத்தால் ஆனது. இவை பூமிக்கு திரும்பும்போது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வளிமண்டலத்தை வெளியிடாமல் இருக்கும். ஸோ அதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜே. ஓகேவா? ஸோ மரத்தால் ஆனதுனால பின்னாடி திரும்பி வரும்பொழுது இந்த மாதிரி ஆன செதில்கள் வந்து விழுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த செதில்கள், அலுமினா துகள்கள் எல்லாம் வந்து விழாம இது வந்து காக்கும். இந்த செயற்கைக்கோள்கள் தமது சேவையை முடித்த பின்பும் அல்லது அவை செயலிழந்து போனாலும் எந்த கழிவுகளையும் விண்வெளியில் விடாது. ஸோ இதுதான் வந்து அந்த செயற்கைக்கோளு, மரத்தால் ஆன செயற்கைக்கோள். சுற்றுச்சூழல் செய்திகள். பனி பேருழி கால காண்டாமிருகம். பாருங்க. காண்டாமிருகம். இது எங்க இருக்குன்னா, ரஷ்யாவில் சைபீரியாவில் யாகுட்டியாவில் விஞ்ஞானிகளால் முழுமையாக சிதைவுறாத ஒரு காண்டாமிருகத்தின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 20,000 முதல் 50,000 ஆண்டுகள் வரை பழமையானது என கூறப்படுகிறது. ரஷ்யாவில் பெர்மாஃப்ராஸ்ட் என்ற நிரந்தர பனி உருகுதல் உருகுவதால் இது தெரிய வந்தது. பனி உருகுறதுனால இந்த காண்டாமிருகத்தின் உடல் வந்து சிதையாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ரஷ்யாவில் சுமார் 65% பகுதி நிரந்தர பனி அமைப்பால் சூழப்பட்டுள்ளது. பெர்மாஃப்ராஸ்ட் என்பது குறைந்தபட்சம் 2 வருடங்களுக்கு முற்றிலும் உறைந்து கிடைக்கும் ஒரு வகை நிலமாகும். ஓகேவா? ஸோ பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா, வெப்பநிலை மற்றும் காலத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது. பெர்மாஃப்ராஸ்ட் ஆனது ரஷ்யா, கனடா மற்றும் அமெரிக்காவில் அலாஸ்கா காணப்படுகிறது. அலாஸ்கால இருக்கு. ஓகேவா? ஸோ இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யால கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.